Hello guys, welcome back. இப்போ நம்ம third sum பார்க்கலாம். 3.1ல 5th sumல third subdivision பார்க்க போறோம். ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க? இது கொஞ்சம் ட்ரிக்கியா கொடுத்திருக்காங்க. ஆனா ரொம்பலாம் அவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றது இல்ல. நம்ம போடுற மெத்தட இது பண்ணீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணினா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. நீ டைரக்ட்டா போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு மிஸ்டேக் வர சான்சஸ் நிறைய இருக்கு. நான் சொன்னாங்க 0 போட்டுனா ஒரு மிஸ்டேக்கே வராது. ஓகேவா? வரதுக்கான சான்சஸ் அதிகமா தவிர்த்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க சம்ஸ் தான், லைட்டா அவனை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சம்ஸ் தான் எக்ஸாம்ஸ்ல தருவாங்க. ஓகேவா? நல்லா அடையணும் அவ்வளோ கொம்பு முளைக்கிற வேலைலாம் கிடையாது. ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. அதேதான். ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கிறதுல ரெண்டுத்தையும் சேர்த்து ஹையஸ்ட் பவர் என்ன? பவர் 4 கொடுத்திருக்காங்க. அதாவது 16x பவர் 4 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம f of x ஃபர்ஸ்ட் போட்டுறோம். எடுத்துனே கடகடன்னு போடற கூடாது. பொறுமையா நிதானமா போடணும். ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க? 16x பவர் 4 போட்டுமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு பவர் 4க்கு அப்புறம் என்ன இருக்கணும்? கியூப் இருக்கணும். ஓகேவா? என்ன இருக்கணும்? கியூப் இருக்கணும். இருக்காங்க இல்ல அப்ப நம்ம என்ன பண்றது? இல்லைன்னா 0x கியூப் போட்டுறணும். அடுத்து என்ன இருக்கணும்? ஸ்கொயர் இருக்கணும். ஸ்கொயர் இருக்காங்க, இருக்கு. -5x ஸ்கொயர். அதுக்கு அடுத்து என்ன இருக்கணும்? பவர் 1 இருக்கணும். அதாவது வெறும் x இருக்கணும். வெறும் x அங்க இருக்கா? இல்ல. அப்ப +0x. அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கணும். கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. +9. கிளியரா? இது எழுதும் போது மட்டும் கிளியரா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. கரெக்டா நிதானமா, நாட் ஈவன் 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்காது. ஒரு சம் இந்த சம்மோட ஒரு 2 மினிட்ஸ் கூட எடுத்துக்காது. கிளியரா நிதானமா எழுது. சம் எக்ஸாம்ல எழுதும் போது நல்லா கவனமா எழுதணும். எழுதினா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. கவனமா எழுதினா பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அடுத்து பாரு, g of x நமக்கு ஹையஸ்ட் பவர் என்ன? மேல என்ன பவர் இருக்கு? மேல இருக்கு பார்த்துட்டு போட்டுடலாம். மேல என்ன இருக்கு? பவர் 4 இருக்கு. பவர் 4 இதுல கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. அப்போ 0x பவர் 4. ஓகேவா? அடுத்து கியூப் கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. -6x கியூப். அப்புறம் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. அப்போ +0x. வெறும் x கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. +7x. ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. என்ன பண்ண சொல்லிருக்காங்க? அடிஷன் பண்ண சொல்லிருக்காங்க. சிம்பிள். எப்பயுமே ரைட்ல இருந்து தான் போடணும். ஓகேவா? லெஃப்ட்ல இருந்து எல்லாம் போட்ற போறீங்க, ரைட்ல இருந்து தான் போடணும். ஓகேவா? மிஸ்டேக் வராது. ரைட்ல இருந்து போட்டினா மிஸ்டேக்கே வராது. லெஃப்ட்ல இருந்து போடலாம். ஆனா அதெல்லாம் ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க. ரைட்ல இருந்தே போடு. ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றோம்னா அந்த ஃபார்மேட்டை அழகா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? மைனஸ் பிளஸ் வேற சைன் கொடுத்துட்டாங்க. வேற சைன் கொடுத்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? வேற சைன் கொடுத்துருந்தாங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு அழகா என்ன பண்ணிடணும்? பெரிய நம்பர் சைனை போட்டுடணும். 15 - 9 என்ன வரும்? 15 - 9 6. இருக்கிறது பெரிய நம்பர். 15 பெருசா 9 பெருசா? 15 தான் பெருசு. அப்போ என்ன சிம்பிள் வரும்? மைனஸ் சிம்பிள் வந்துடும். கிளியரா? அடுத்து 0 தான். அப்போ அந்த நம்பர் அப்படியே போட்டுற வேண்டியதான். அடுத்தோம் 0. நல்லா கவனி. அடுத்தோம் 0. சப்ட்ராக்ஷன் அடிஷன் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. எந்த நம்பர் இருக்குது? 0 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசா. அப்போ -5x² போடணும். கிளியரா? அடுத்தோம் 0 தான் இருக்கு. ஒண்ணுல 0வா இருக்கு. அப்ப என்ன வரும்? சப்ட்ராக்ஷன் பெருசா? சாரி, 6 பிளஸ் 0 பெருசா? 6 தான் பெருசு. ஓகேவா? அப்போ -6x² கியூப். ஒரு சில மேதாவிகள் வருவார்கள், ஒரு சில இல்ல. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். கேட்பான், டவுட் கேட்பான். சார் 0 பெருசா 6 பெருசா கேட்டீங்கன்னா 6 தான் பெருசு. ஆனா 0 பெருசா -6 பெருசா? 0 தானே பெருசு. கரெக்ட். கரெக்டான கேள்வி. 0 பெருசா -6 பெருசா? 0 தான் பெருசு. ஆனா நம்ம அந்த மாதிரி டவுட் எல்லாம் வரும். ஓகேவா? அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நீ குழப்பிக்க கூடாது. இங்க நம்ம சிம்பிளை பார்க்காம போடுறோம். ஓகேவா? சிம்பிளை பார்க்காம வெறும் 0வா 6 அப்படிதான் பாக்குறோம். அப்படி பாத்தீங்கன்னா உனக்கு 6 தான் பெருசு. ஓகேவா? இல்ல உனக்கு ஆக்சுவலாவே என்னன்னு தெரியணும், உனக்கு சிம்பிள் வச்சுதான் நீ போடுவ, உனக்கு கிளியரா என்னன்னு தெரியணும்னா ரொம்ப சிம்பிள். 0 - 6 தான் வரும்.
0 மேல 0 கொடுத்திருக்காங்க -6 பண்ணா என்ன வரும் -6 தான் வரும் கரெக்ட்டா -5 plus 0 பண்ணா என்ன வரும் -5 தான் வரும் அததான் அங்க போடுறோம் ஓகேவா சோ நீ அதை கால்குலேட் பண்ணியும் போடலாம் ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படியே இது பெருசு பெரிய நம்பர் சைனாலும் சார் போட சொன்னாரு அதனால பெரிய நம்பர் என்னது 0 தான் பெருசு சோ பாசிட்டிவா போட்டுறேன் அப்படிலாம் போட்டு குழப்பிக்க கூடாது உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக தான் சிம்பிள பார்க்காம வெறும் நம்பரை மட்டும் பாரு 0 பெருசா 5 பெருசா 0 பெருசா 6 பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பாரு பாத்தீங்கன்னா புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றேன் புரியுதா சோ அப்ப 9 பெருசா 15 பெருசா 15 தான் பெருசு அதுதான் அதோட சைடோட நம்பர் தான் நம்ம போடணும் கிளியரா ஃபைன் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கொடுங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் 6x⁴ 0x⁴ ரெண்டுமே ஒரே சைடு தான் சோ அப்படியே போட்டுற வேண்டியதான் இப்போ இருக்கிறதுல இதுல எது ஹையஸ்ட் டிகிரி வந்து நமக்கு 4 தான் சோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4 தேங்க்யூ ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க